நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சித்தர் ஜீவ சமாதிகள்னு எப்படி வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவ சமாதிகள் வந்து முழுமையான பலனை எப்படி பெறுவது, அதோட ரகசியம் என்ன, அதான் அந்த தலைப்போட நோக்கமே. அதை நம்ம சுருக்கமாக அந்த தலைப்பு வச்சுருக்கோம். பட் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ ஒரு சித்தர் ஜீவ சமாதியில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும். இதுக்கு உண்மை. அதேமாரி உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். சனி கேது குரு தொடர்பு இருந்தால் தான் சித்தர் ஜீவ சமாதிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும். சித்தர்களோட அழைப்பு இல்லாமல், உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஜீவ சமாதிகளும் உங்களால் காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த நேரத்தில் அந்த தசாபதிகளில் நீங்கள் நிச்சயமாக காலடி எடுத்து வைப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இருக்கலாம், இல்லை ஒரு 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 இன்சிடென்ட்ஸ்னால இருக்கலாம். நண்பர்கள் கூட்டிகிட்டு போய் அந்த ஜீவ சமாதியில் நீங்கள் போய் நிற்க பார்த்து எதுவும் உணரலாம், இல்லை இங்கே ஏதோ இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், இன்ட்யூஷன் வேலை செய்யலாம். ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் அங்கே போயிருப்பீங்க. அங்கே எப்படி வழிபாடு நடத்துறது, அதுதான் வழிபடும் முறையில் பல வித்தியாசங்கள் இருக்குது. பல பேர் பல முறைகளை பின்பற்றுறாங்க. நமக்கு எளிமையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். முதலாவது வியாழக்கிழமைகளில் குருவுக்கு வந்து சிறப்பான நாளாக இருக்குது. ஸோ அதனால் வியாழக்கிழமையில் சிறப்பான வழிபாடுகள் அந்த ஜீவ சமாதிகளிலே நடைபெறும். அந்த நாளில் கலந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது, பௌர்ணமி அமாவாசைகளில் கலந்து கொள்வது. ஜாதக ரீதியாக ராகு கேது தோஷங்களில் விலகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி பூஜையில் சித்தர்கள் வந்து அந்த ஜீவ சமாதியில் முழுமையான பலனோடு இருக்க பார்த்து அங்கே நம்ம தங்குறதுனால நம்மளோட கர்ம வினைகள், ராகு கேது சனி உட்பட கர்ம வினைகள் நீங்குது, நம்ம பிரச்சனைகள் நீங்குது அப்படின்றத ஐதீகம். அது நிறைய பேர் வந்து சாட்சியாக இருக்கிறாங்க. மாந்திரிகம் விலகுதுன்றாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த அமாவாசை பௌர்ணமி சித்தர் ஜீவ சமாதிகளில் தங்குறவங்க. அதை நீங்கள் பின்பற்றலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ஜீவ சமாதிகளில் போயிட்டு தீபங்கள் ஏற்றுறதும் தானங்கள் கொடுக்கறதும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்குது. மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கு வந்து மிகவும் வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா, வாசனை திரவியங்கள், வாசனை வஸ்துக்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஊதுவத்தி, மறிக்கொழுந்து, தவனம், அப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறவங்க, வாசனை நிறைந்த சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சித்தர்களுக்கு. அதுக்கப்புறம் வெட்டிவேர் ரொம்ப பிடிக்கும். வாசனை மிகுந்த வெட்டிவேர்லாம் ரொம்ப பிடிக்கும். சித்தர்கள் பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகளை வந்து தானமாக அந்த சித்தர்கள் கோயிலில் கொடுக்குறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக பழ வகைகளில் பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் திருமண தடை, வேலை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இது பிரச்சனைலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையில் வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தான், வாழைப்பழம் வாங்கி நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனைகள்லாம் இது திருமணம் சார்ந்த குழந்தை பேர் உட்பட பொருளாதார ரீதியான சிக்கல் உட்பட எந்த சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் படிப்படியாக குறையத்தை நீங்கள் பார்க்கலாம். வாழைப்பழ தானம் வந்து சித்தர் ஜீவ சமாதிகளில் ரொம்ப பிரசித்தி. அபிஷேகம் பண்ண பார்த்து சித்தர்களுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதும் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதும், அதுக்காக நம்ம அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். ஊதுவத்தி அங்கே வந்து கொடுக்கறது, அதேமாரி சித்தர்கள் ரொம்ப நேசிக்கிறது இருக்கிறதுல ரொம்ப அன்னதானம். அன்னதானத்துக்கு ஒருத்தவங்க வந்து கொடுக்குற பொருளுதவியோ இல்லை அரிசியோ பொருட்களோ வந்து உங்கள் கர்ம வினைகளை அவங்க பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வலிமை குறையும் நான் சொல்லலை, அகத்தியர் சொல்லியிருக்கார். இது எல்லாம் சித்தர்கள் சொன்னது தான். இதுதான் ரொம்ப நேசிப்பாங்க அவங்க. எளியவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் மூலயமா அவங்க உங்கள் கர்ம வினைகள் நீக்கிறதுக்கு, அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த வகையில் தான தர்மங்களை செய்திகள்லாம். அதே போல் அந்த சித்தர் ஜீவ சமாதிகளில் குறைந்தபட்சம் போயிட்டு 7 முறையாவது வலம் வாங்க. ஓகேங்களா? 7 முறை வந்து நீங்கள் வலம் வரணும். வலம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் உட்காரணும் அந்த ஜீவ சமாதிகளில். அதேமாரி சித்தர் ஜீவ சமாதிகளில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி கேட்பாங்க, நல்லெண்ணெய் விளக்கு போடணுமா, எந்த திரி போடணும், நெய் தீபம் ஏற்றணுமா அப்படிலாம் கேட்பாங்க. நல்லெண்ணெய் விளக்கே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், உங்களுக்கு தெரிஞ்ச தூய்மையான நல்லெண்ணெய் பிராண்டட் உங்களுக்கு தெரியும், நம்ம அது மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு குறைஞ்சபட்சம்
என்ன கேட்டிங்கன்னா, தாமரத்தண்டு திரி பயன்படுத்துங்க தயவுசெய்து. அது உங்க கர்ம வினைகளை நீக்கி செல்வ செழிப்ப தரும். இது பெரிய சித்தர்கள் ரகசியம். அது அந்த ஜீவசமாதியில நல்லெண்ணெயில 5 விளக்கு போடுங்க. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அத நீங்க போட்டு ஊதுபத்தி காட்டிட்டு, அங்க போயிட்டு நீங்க ஒரு 15 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் படிப்படியா குறையும். நான் உடனே போன உடனே மொத்தத்தையும் அவங்க கர்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு, உங்கள சரி பண்ணிடுவாங்கன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பிரச்சனை என்னவோ, அத படிப்படியா உங்களுக்கு நல்ல அனுபவத்த குடுத்து, உங்கள சரி பண்ணி, அந்த பிரச்சனை திரும்ப வராத அளவுக்கான ஒரு சேஃப்கார்ட் அவங்க பண்ணிடுவாங்க. உங்க கூடவே இருப்பாங்க. சித்தர் ஜீவ சமாதியில போயிட்டு வந்து இத குடு, அத குடு தயவுசெய்து கேட்காதீங்க. உங்க அன்பு ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. என் கூடவே இருன்னு சொல்லுங்க. நிச்சயமா அவங்க பார்த்துக்குவாங்க. சரணாகதி ஒன்றே பரிபூர்ண அருளை பெறுறதுக்கான வழி. போய் பேரம் பேசாதீங்க தயவுசெய்து. இத வாங்கி குடுத்தா, அத குடு, அத வாங்கி குடுத்தா, இத குடு. அதுக்காக அவங்க உட்காரல. அவங்கலாம் ஞானத்தின் திருவுருவா உட்காந்துருக்காங்க. அவங்க உங்க மேல கருணையா இருக்கிறாங்க. மனிதர்கள் வந்து அவங்க படைப்புகளா பார்க்கல, தன்னுயிரா பார்க்குறாங்க. அந்த கருணையின் அடிப்படையில உங்க பிரச்சனைக்கு வழி சொல்றாங்க. அவங்கள நீங்க நேசிங்க. அவங்க மேல கோவப்படாதீங்க. அவங்கள அன்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா, கூப்பிட்ட நொடிக்கு வந்துருவாங்க உங்ககிட்ட. எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள வீழ்த்தவே முடியாது. உங்க கூடவே நிப்பாங்க. தர்மம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இறைவன் இருப்பான்றது மாரி, சித்தர்களும் இறைவனுக்கு அது பேர்லயே இருக்கும் பாருங்க. ஜீவன் சம ஆதி. இதுக்கு நீங்க விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, சித்தர்கள் யாருன்றது உங்களுக்கு நீங்க விளங்கிடும். இது போன்ற வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. நீங்க பார்த்துக்கங்க. நீங்க சக்தி வாய்ந்த சித்தர்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு சித்தர எனக்கு சொல்ல முடியாது. ஆனா நான் ஒரு சித்தர நான் வந்து ஒரே சித்தர தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவரு எல்லா சித்தர்களும் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல சித்தரா, அது வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த குருமார்கள் உங்கள தேர்ந்தெடுக்கணும். அது காலமும், உங்களோட கர்ம வினையும், உங்களோட புண்ணியமும் இதெல்லாம் கடந்து வந்து ஒரு நிலையில அவங்களா வெளிப்படுவாங்க. அப்படி கிடைச்சாங்கன்னா புடிச்சுக்குங்க. இன்னொன்னு உங்களுக்குள்ளே ஒரு தேடல் இருந்ததுன்னா, இன்னும் எளிமையா போய் சேர்ந்துருவீங்க. இந்த சித்தர் அப்படின்றது. பார்த்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி.